உங்களை சுற்றி என்ன நடக்கிறது உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டுமா? 24/7 தொடர் நேரலை. உள்ளூர் முதல் உலக அரசியல் வரை முக்கிய அரசியல் தலைவர்களுடன் அனல் பறக்கும் நேர்காணல்கள், விறுவிறுப்பான விவாதங்கள், ஆழமான அரசியல் பார்வைகள். யூடியூப், ட்விட்டர், பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், அரட்டை, டெலிகிராம், வாட்ஸ்அப் என எங்கெல்லாம் நீங்கள் இருக்கிறீர்களோ அங்கெல்லாம் உங்கள் சாணக்கியா. விருதாச்சலம் என்னுடைய தொகுதியில கடந்த 3 நாட்களாக அனைத்து பகுதிகளுக்கும் சென்று ஆய்வு செய்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு 3வது நாளாக நெல், அதாவது அரசாங்கத்தினுடைய நெல் களஞ்சியம், அந்த இடத்துக்கு போனோம். அதே மாதிரி இன்னைக்கு காது வாய் பேச முடியாத ஸ்கூலுக்கு வந்திருக்கோம். அவங்களுக்கு நம்ம கட்சியின் சார்பா இன்னைக்கு மதிய உணவு அளித்தது உண்மையிலே மகிழ்ச்சி. கேப்டனுடைய ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் ஆகஸ்ட் 25ஆம் தேதி இந்த ஸ்கூல்ல தொடர்ந்து நம்ம ஒன்றியம் சார்பாக சாப்பாடு பல வருஷமா கொடுத்துட்டு இருக்கோம். இந்த ஆண்டும் அதை நம்ம செய்ய இருக்கிறோம். அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு கிராம பகுதிகளுக்கெல்லாம் சென்று குறை கேட்பு நாள் மாதிரி மக்களை அனைவரையும் திரட்டி மனுக்களை வாங்கி அவங்க குறையெல்லாம் நம்ம கேட்டிருக்கோம். எல்லாருமே நிறைய கோரிக்கைகள் வைக்கிறாங்க. நான் தினந்தோறும் ஒரு 500 மனுக்கள் மேல இன்னைக்கு வாங்குற ஒரு நிலைமை இன்னைக்கு விருதாச்சலத்துல இருக்கு. ஏன்னா அந்த அளவு இங்க தேவைகள் இருக்கு. அப்போ ஒவ்வொரு ஊர்லயும் நம்ம போகும்போது ரோடு இல்ல, தண்ணி இல்ல, வீடு இல்ல, பட்டா இல்ல, தெரு விளக்குகள் இல்லை, சுத்தமான குடி தண்ணீர் இல்லை, வேலை இல்லை. இது மாதிரி பார்த்தோம்னா ஏராளமான கோரிக்கைகள் தொடர்ந்து இது நீண்டுகிட்டே போகுது. நானும் எல்லார்கிட்டையும் நான் சொல்லியிருக்கேன். நாம ஒரு மனுவையும் அவங்க என்ன சொல்றாங்க, மனு வாங்குவாங்க, இதுக்கு முன்னாடி வந்தவங்க தூக்கி போட்டுருவாங்கன்னு. ஆனா நம்ம அப்படி கிடையாது. ஒரு மனுவையும் ஆய்வு செய்து அது சார்ந்த துறை அதிகாரிகளிடம் நம்ம சமர்ப்பிக்கிறோம். உடனடியாக அதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதையும் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் கிடையாது, நேற்று கலெக்டர் கிட்ட நான் போனது நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க. அவரும் நம்மளுடைய விருதாச்சலம் தொகுதிக்கு கண்டிப்பாக என்னெல்லாம் நம்ம செய்யணுமோ கண்டிப்பா செய்வேன் அப்படின்னு அவரும் உறுதி அளிச்சிருக்காரு. ஏன்னா அவரே சொன்னார், நீங்க எவ்வளவு தூரம் தொகுதியில ஒர்க் பண்றீங்க நான் பார்த்துக்கிட்டு இருக்கமா, நிறைய மனுக்கள் வருது. இதை அவரே 2 நாள் விருதாச்சலத்திலேயே தங்கி இருந்து ஒவ்வொரு துறையாக ஆய்வு செய்தார் என்பதையும் அவங்க சொன்னாரு. அதனால கட்டாயமாக விருதாச்சலம் தொகுதிக்கு நான் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவேன். அதுல ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி, மீண்டும் சொல்ற, விருதாச்சலத்தை மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்பதான் ஒட்டுமொத்த மக்களினுடைய விருப்பம். அதை நிச்சயமாக நாம் நிறைவேற்ற வேண்டும் என்பது என்னுடைய ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டியில இருக்கு. அதுக்கு அடுத்தது ஹெல்த் விஷயம். அதனால கண்டிப்பா கூட்டு குடிநீர் திட்டம், மருத்துவமனைகள் மேம்பாடு, பள்ளிகள் மேம்பாடு, அது மட்டும் இல்லாம கோயில் இங்க இருக்கிறதுனால இதை கோயில் நகரமாக மாற்றுவது என்று ஏராளமான விஷயங்கள் இங்க இருக்கு. நிச்சயம் 1 by 1 நம்ம அதை நிறைவேற்றுவோம் என்பதை இந்த நேரத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இப்ப வந்திருக்கிற புதிய ஆட்சி, அவங்க ஆட்சிக்கு இப்பதான் 3வது மாசம் நடந்துகிட்டு இருக்கு. கேட்டா இன்னும் எந்த ஒரு சின்ன ஒர்க்கு கூட, பேசிக் ஒர்க் கூட ஸ்டார்ட் பண்ணல. அதாவது ஒரு டெண்டர் கால் ஃபார் பண்ணும், அந்த டெண்டர் மூலியமாக தான் இங்க இருக்கிற பணிகளுக்கெல்லாம் அவங்க அதிகாரிகள் ஆணையிட முடியும். எந்த அதிகாரியை நம்ம கேட்டாலும் இததான் சொல்றாங்க, இன்னும் டெண்டர் கால் ஃபார் பண்ணல, எந்த ஜிஓ பாஸ் பண்ணல, எந்த ஒரு ஆணையும் எங்களுக்கு வரல, ஃபண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணல. சோ அப்படிதான் சொல்றாங்க. அதனால நான் இந்த விருதாச்சலம் தொகுதியின் சார்பா முதலமைச்சரையும் ஆளும் கட்சி அமைச்சர்களையும் எம்எல்ஏக்களையும் நான் கேட்டுக்கிறது என்னன்னா, உடனடியாக செயல்பாடுல இறங்குங்க. மக்கள் பிரச்சனையை கவனத்துல கொள்ளுங்க. உடனடியா மக்களுக்கு என்ன தேவை இருக்கிறது என்பதை தொகுதி வாரியா ஆய்வு செய்து டெண்டர் கால் ஃபார் பண்ணி நீங்க ஒரு ஜிஓ பாஸ் பண்ணி அந்த ஃபண்ட்ஸ் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணாதான் ஒவ்வொரு வேலையா இங்க நடக்கும். அதை முதல்வர் உடனடியாக கவனத்துல கொள்ளணும். ஆகஸ்ட் 5ஆம் தேதியிலிருந்து பட்ஜெட் இருக்கு. கட்டாயம் சட்டசபையிலையும் இதை நான் சொல்வேன். மானிய கோரிக்கை வரும்போது அந்தந்த மானிய கோரிக்கையில அந்தந்த துறை சார்ந்தும் மக்கள் பிரச்சனையையும் என்னுடைய தொகுதி பிரச்சனையும் உறுதியாக சட்டசபையில் நான் பேசுவேன் என்பதையும் இந்த நேரத்தில் நான் உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன். அரசு நேரடி நெல் கொள்முதல் 40 ரூபா 50 ரூபா வாங்குறான்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு ஏற்படுது. ஆமாங்க. அவங்களை கேட்டா பாத்தீங்கன்னா சுமைத்துவத்துல இருந்து எங்களுக்கு சம்பளமே தரதில்ல, நாங்க இவங்கள்ட்ட தான் வாங்கணும்னு சொல்றாங்க. அதை பத்தி என்ன இந்த அரசு? இல்ல, அதுதான் இப்ப அடுத்த ஆள் மேல கை காமிச்சிட்டு தப்பிக்கலாம். இதுதான் இங்க நடக்குது. நான் பாத்துக்கிட்டு தான் வரேன். நான் ரொம்ப கரெக்ட், அடுத்த ஆள் தான் சரியில்லை, இதுதான் இங்க நடக்குது. அப்போ எல்லாமே சரியானதான் இங்க மக்களுக்கு பிரச்சனை தீரும். இன்னைக்கு கூட நீங்க என் கூட வந்தீங்க, பிரஸ் பீப்புள், ஒரு களத்துக்கு போறோம்.
அங்க வந்து கவர்மெண்டோடைய நெல் வந்து வைக்கிற இடம் என்ன இருக்கு அங்க பாத்தீங்களா? ரொம்ப எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. அது சார்ந்த அதிகாரியிடம் உடனடியா நான் பேச இருக்கிறேன். அது மட்டும் பேசி இருக்கோம். உடனடியாக வந்து அங்க இருக்கிற நெல்லை நம்ம சொன்ன பிறகு ஆய்வு பண்ண பிறகு உடனே நெல் எடுக்கிறோன்ற இது அவங்க டியூட்டி. இப்ப மழை வந்தா அத்தனை நெல்லு வீணா தானே போகும். இததான் ஆரம்பத்துல இருந்து நான் சொல்றேன். அதை சரியான முறையில பாதுகாக்குங்க. அதை ஒரு கிடங்குல கொண்டு போய் வைங்க, மூட்டை கட்டுங்க, அது பாதுகாக்கணும். ஏன்னா ஒரு நெல்மணியும் உருவாக்க விவசாயி எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. ஆனா அதுக்கு பாதுகாப்பே இல்ல, உரிய விலை இல்ல. யார் மேல பழிய போட்டு நம்ம தப்பிக்கலாம்னு தான் நினைக்கிறாங்க எல்லாரும். அது தப்புங்க. எல்லாருக்கும் ஒரு வேலை இருக்கு. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க ஒழுங்கா செய்தாலே இங்க இருக்கிற மக்கள் பிரச்சனையை நம்ம எல்லாரும் சேர்ந்து கண்டிப்பாக சரியான முறையில செய்ய முடியும். முடியாதது ஒண்ணுமே கிடையாது. கேப்டன் எப்படின்னு சொல்றது மாதிரிதான், முடியாது என்பது முட்டாளுக்கான வார்த்தை, முடியும் என்பதுதான் நம்ம மக்களின் வார்த்தை. அதை நாம் செய்யணும்னு நான் எல்லாரையுமே கேட்டுக்கிறேன். அரசு மதுபான கடை இது வரைக்கும் எடுக்கல மேடம். கண்டிப்பா இல்ல, இது நேத்தே எனக்கு வந்து இன்னும் மதுபான கடைகளை மூடவில்லை என்ற வந்து நேத்தே சொல்லியிருக்காங்க. நீ போலாம் பாக்கலாம்னால இன்னைக்குமே 717 கடை மூடினதா சொன்னாங்க. நேத்துமே இதை நான் பத்தி பேசினேன். ஆனா இன்னும் விருதாச்சலம் தொகுதியிலேயே பாதி கடை வந்து மூடாம இருக்கு. ஏதோ 1-2 மூடி இருக்காங்க. அப்போ வெறுமனே அறிவிப்பு அரசியலாக இல்லாம உண்மையான ஆட்சியா இது இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். என்ன 717 கடை மூடணும். நீங்க துறை சார்ந்த அமைச்சர்களை அனுப்புங்க, ஆய்வு பண்ணுங்க, எத்தனை கடை மூடி இருக்குன்னு நீங்களே பாருங்க. நிச்சயம் நான் ஏன் ஒரு தொகுதி நான் ஆய்வு பண்றேன். இங்க இன்னும் முதல்வர் அவர்களே டாஸ்மாக் கடை இன்னும் மூடவே இல்லை. நீங்க யார் வேணாலும் அனுப்புங்க, நானே கூட வர காமிக்கிறேன் எங்கெங்கெல்லாம் இன்னும் கடை மூடலன்னு. எல்லா இடத்துலயும் அப்படி இருக்கு. அப்படி இருந்தா என்ன பிரயோஜனம்? அப்ப நம்ம சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒண்ணா இருக்கு. அதனால சொல்லும் செயலும் ஒன்றாக இருக்க வேண்டும். அதுதான் நாங்க வந்து மக்கள் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது. அதை செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப பிள்ளைங்க எல்லாமே ரொம்ப இல்ல, அது எல்லாமே இன்னும் எதுவுமே மாறலைங்க. மாற்றம்னு சொல்லி மக்கள் தான் ஓட்டு போட்டாங்க. நான் மக்கள்கிட்ட தான் கேக்குறேன், மாற்றம்னு ஓட்டு போட்டீங்களே. குழந்தைங்க எங்க வீட்டு பேரன் பேத்தி சொன்னாங்க, எங்க வீட்டுல குழந்தைய சொல்லுச்சு, எங்க வீட்டுல பெண்கள் சொன்னாங்க, இளைஞர்கள் சொன்னாங்க அப்படின்னு. நீங்க தானே மாற்றத்தை கொடுத்தீங்க. என்ன மாற்றத்தை மக்கள் பார்த்திருக்காங்க? 3 மாசம் ஆகுது. கேக்குறேன், நான் மக்கள்கிட்ட கேக்குறேன், என்ன மாற்றம் நடந்திருக்கு இது வரைக்கும் தமிழ்நாட்டுல? எந்த மாற்றமும் இல்லை. இது ஒன்னும் ஜோக்கோ தமாஷோ கிடையாது, சாதாரண விஷயம் கிடையாது. நேத்து நான் சொன்ன மாதிரிதான் 10 கோடி மக்களின் வாழ்வாதாரம் இது. ஓகே, ஒரு கொஞ்ச நாளைக்கு இது ஓடும். எத்தனை நாளைக்கு இப்படியே நம்ம ஓட்ட முடியும்? கண்டிப்பா இதுக்கான மிகப்பெரிய விளைவை இந்த அரசும் இந்த அமைச்சர்களும் இந்த முதல்வரும் கண்டிப்பாக கவனத்துல எடுத்துக்கணும். ஏன்னா எங்கேயும் மழை இல்ல, வேலை வாய்ப்பு இல்ல, விவசாயம் இல்ல, வருமானம் இல்ல. நான் இன்னைக்கு ஒரு வில்லேஜ் போகும்போது என் மனசு அப்படியே நிச்சயமா உங்ககிட்ட சொல்லுது, கண்ணுல தண்ணி வரல, எனக்கு ரத்தம் வர. அவ்வளவு மக்கள் ஏழ்மையில இருக்காங்க. அப்ப என்னமா நீங்க வேலை செய்யறீங்கன்னு நான் கேக்குற. வேலையே இல்லை. 100 நாள் வேலை வாய்ப்பை நம்பி இருந்தோம், அதுவும் இல்லை. அப்ப நாங்க எப்படி பிழைக்கிறதுன்றாங்க. எல்லா மக்களும் இன்னைக்கு வாழ்றது அந்த ரேஷன் சாப்பாடு வருதுல, அதை சாப்பிட்டுதான் உயிர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதுதான் கலை யதார்த்தம், இதுதான் உண்மை. முதலமைச்சர் அவர்களே, நாங்க வந்து இப்ப ஃபீல்டுல இறங்கி மக்களை சந்திக்கிறோம். நீங்க வாங்க ஒரு வாட்டி, அப்பதான் உண்மை நிலவரம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். எங்கேயோ நம்ம உட்காந்துக்கிட்டு இப்படி கை காட்டிக்கிட்டே போயிட்டு இருந்தோம்னா மக்கள் நிலை என்னன்றது யாருக்கும் தெரியாம போயிடும். அதனால ஓட்டு போட்ட மக்களுக்கு நாம் உண்மையாக இருக்க வேண்டும், கொடுத்த வாக்குகளை நிறைவேற்ற வேண்டும். இந்த மக்களுக்கு நிச்சயம் இந்த அரசு நல்லது பண்ணணும்னு நான் வந்து நல்ல அட்வைஸ் தான் கொடுக்கலாம். ஏன்னா ஆட்சிக்கு வந்துட்டீங்க, நல்லது, ஓகே, எங்களுக்கு ஹாப்பி, பட் மக்களுக்கு நல்லது பண்ணுங்க. அதுதான் நான் சொல்றேன். ஏன்னா உங்களை நம்பி ஓட்டு போட்ட மக்களும் உங்களுக்கு ஓட்டு போடாத மக்களுக்கு நீங்க தான் முதல்வர். அப்போ நீங்க தான் இது மொத்தத்துக்கும் பொறுப்பு ஏற்கணும். வேலை வாய்ப்பு தரணும். உணவு பஞ்சம் இருக்கு, வேலை வாய்ப்பு இல்ல, தண்ணி பஞ்சம் இருக்கு. எங்க பார்த்தாலும் மேகதாது பிரச்சனை ஒரு பக்கம், இளைஞர்கள் ஒரு பக்கம், எல்லா பிரச்சனையும் நாட்டுல நிறைய பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு. கட்டாயம் இதெல்லாம் நல்லபடியா முடிஞ்சு மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆட்சியா இது இருக்கணும்னு நான் கேட்கிறேன். தூத்துக்குடி மாவட்டத்துல அருணாச்சலம் என்பவர் வந்து லாக்குப்பேத்தால இறந்துட்டாங்க. தொடர்ச்சியா காவல்துறையால லாக்குப்பேத்து நடக்கிறதா பொதுமக்கள் இப்ப காலையில தான் அவங்களோட லைவ்ல நான் வந்து பேசினேன். அந்த அம்மா கிட்ட நான் பேசினேன்.
தூத்துக்குடியில நேத்து லாக்டவுன் படுகொலை செய்யப்பட்ட அந்த பையனோட அம்மாவோட நான் பேசினேன் காலையில. எங்க மாவட்ட செயலாளர் போய் எனக்கு பேச கனெக்ட் பண்ணாரு. ரொம்ப பாவமா இருக்கு அவங்க சொல்றது. நாங்க படிப்பறிவு இல்லாதவங்கம்மா, எங்களுக்கு என்ன செய்யணும்னே தெரியல, ஏதாவது எங்களுக்கு உதவி செஞ்சு காப்பாத்துங்க. அவர் வந்து டாஸ்மாக் கடையில வேலை பார்த்திருக்காரு. காலையில போய் 6:30 மணிக்கு கடையை திறந்ததுனால அவரை கைது பண்ணி வந்து கொண்டு போயிருக்காங்க. 150 பாட்டில் ஏதோ அங்க இருந்துச்சுன்னு சொல்லி அவங்க அம்மா சொன்னது அப்படியே நான் சொல்றேன். கூட்டு போய் அடிச்சிருக்காங்க. அடிக்கலைன்னா யாரும் மறுக்க முடியாது. எவ்வளவு பெரிய இந்த பொய்ய வந்து மறைக்க முடியாது. ஏன்னா உடம்பு ஃபுல்லா காயம் இருந்திருக்கு அந்த பையனுக்கு. அந்த பையனா விழுந்து இறந்துட்டாங்கன்றாங்க. ஒரு விஷுவல் வருது டிவில, நானும் பார்த்தேன். வலிப்பு வந்து விழுந்து செத்துட்டாரு. ஏன் வலிப்பு வருது? அப்ப அவங்க அம்மாட்ட கேட்டேன், இதுக்கு முன்னாடி அவருக்கு வலிப்பு வந்திருக்கா கேட்டேன். இது வரைக்கும் அப்படி ஒரு குறையே அவருக்கு கிடையாது. அதனால இது வந்து உண்மையிலே வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்காருன்றதுதான் அவங்க குடும்பமே என்கிட்ட பேசுனாங்க இன்னைக்கு. ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. இந்த உலகத்தில் யாரையும் அடுத்த மனிதன் அடித்து கொள்ளும் உரிமை யாருக்குமே கிடையாது. ஒரு நாய், ஒரு ஆடு மாடு அடிச்சு போட்டாலே நம்ம வருத்தப்படுறோம், அதுக்கே பதில் சொல்லலாம். அப்போ ஒரு மனித உயிர். அதனால ஓகே, தப்பு பண்ணாரா, கூட்டு போங்க, கோர்ட்டு முன்னாடி நிறுத்துங்க, சட்டம் அவங்க கடமையை செய்யட்டும். உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா? அடிச்சு கொள்கின்ற உரிமையை காவல்துறைக்கு யார் கொடுத்தாங்க? முதல்வரை நான் கேட்கிறேன். ஏன்னா காவல்துறையை இன்னைக்கு அவர் தான் கையில வச்சிருக்காரு. ரொம்ப தப்புங்க. தொடர்ந்து அதுவும் திருநெல்வேலி, தூத்துக்குடி, நாகர்கோயில் அந்த ஏரியாவிலேயே தான் தொடர்ந்து லாக்அப் கொடைகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்குமே சென்னை கிட்ட ஒண்ணு நடந்திருக்கிறதா இப்பதான் நியூஸ் வருது. சோ வந்து கண்டிப்பா இது தடுக்கப்பட வேண்டும். எந்த மனிதனை இன்னொரு மனிதன் அடிச்சு கொள்றதுக்கு உங்களை யாரும் போலீஸ் ஆக்கல. போலீஸ் வந்து மக்களை பாதுகாக்க தானே ஒழிய மக்களை அடித்து கொள்வதற்கில்லை. இது வன்மையாக நம்ம கண்டிக்கிறோம். இனி இது தொடரக்கூடாது என்பதையும் நான் வந்து இந்த பிரஸ் மீட் மூலமா நான் கேட்டுக்கிறேன். நன்றி நன்றி நன்றி.